ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா காலையில் இவ்வளோ மங்களகரமாக இருக்கான்லாம் யாரும் நினைக்காதீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆனால் கோயிலுக்கு போனது உண்மை தான். எதுக்காக கோயிலுக்கு போனால், நான் போய் அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் போனேன். எதுக்குக்கா சண்டை போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இல்லை, அவங்க அம்மான்னு தான் சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபேமிலி கூட சொல்லலாம். அதையும் தாண்டி நான் ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட தான் நான் கட்டிட வேலைக்கு போனேன். அந்த அக்கா நேற்று பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு பொங்கலெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு பஸ்ஸில் வந்துட்டுருக்கும் போது ராசிபுரம் பக்கத்தில் இறந்துட்டாங்க. ஆனால் ஊர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான். நம்ம ஒரு கஷ்டம்னா சாமியை பார்க்க தான் போகிறோம். நம்ம கஷ்டத்தெல்லாம் அவர் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். ஆனால் அவரே நம்ம உயிரை எடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ எந்த வீடியோ நான் போட்டாலும் சரி, அவங்க அந்த அக்கா தான் ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுமா, சூப்பராக இருக்குது, இப்படி வீடியோ போடுமா, அப்படி வீடியோ போடுமா, எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் என் வீடியோவை பார்க்கவும் ஆள் இருக்காது, எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அண்ணா ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பார். அவங்க ரொம்ப இப்போ கூட லவ்வபிள் கப்புள்ஸ் அவ்வளோ ஒரு அந்யூன்யமாக இருப்பாங்க. அந்த அண்ணா இன்றைக்கி மனசு உடஞ்சி உட்காந்துருக்கிற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்காக எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துக்காக மௌன அஞ்சலி செலுத்துங்க. அவங்களோட ஆத்மா சாந்தியரையும் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்களா? என்னோடய லைஃப்லேயே நடந்த 2வது இன்சிடென்ட்னால் இது மட்டும்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.